இன்றைக்கி வந்து ஒரு 4 சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் ரிலீஃப் சன்ஸ்க்ரீன். அது தண்ணியில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கரையலை, பட் ஆனால் வந்து ஸ்டிர் பண்ணும்போது நல்லாவே கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீயூக்களோட டின்டட் சன்ஸ்க்ரீன். அதில் தண்ணியில் போட்டப்பையும் வந்து ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. நான் ஸ்டிர் பண்ணப்பையும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே ஆகலை, அப்படியே ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்விண்ட் சன்ஸ்க்ரீன். அது வந்து தண்ணியில் போட்டப்பையும் வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருந்துச்சு. நான் ஸ்டிர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கரையலை, பட் ஆனால் பிரேக் ஆச்சு. சரிங்களா. லாஸ்ட்டு வந்து விஸ்கேரோட நியாசினமைட் சன்ஸ்க்ரீன். அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த கான்சியஸ் கெமிஸ்ட் பியூட்டி ஆஃப் ஜோஷியன் சன்ஸ்க்ரீனை விட கான்சியஸ் கெமிஸ்ட் வந்து நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த ரெண்டுத்தை விட வந்து பார்த்திங்கன்னா ரீகூல் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆனால் விஸ்கேர் பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் போட்ட உடனே வந்து அது கரைஞ்சிருச்சு. அது வந்து 8 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்லாம் சொல்கிறாங்க. எப்படி இப்படி வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வாட்டர் டெஸ்ட்டெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணியில் கரைஞ்சிச்சின்னா நீங்கள் கொஞ்சம் துடைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் வந்து வாஷ் ஆஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் திருப்பி வந்து 2 to 3 ஹவர்ஸ் ரீஅப்ளை பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணோம். ரீயூக்கள் வந்து இதில் வந்து சூப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. தேங்க்யூ.